பையன் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தின வாழ்த்துக்கள் அனுப்பணும். எவ்வளவு வரும் நமக்கு வாழ்த்துக்கள்? நம்ம ஒரு பொது வெளியில இருக்கிறோம், 80-90 பேர் மகளிர் தின வாழ்த்துக்கள் அனுப்புவாங்க. ஆனா போன வருஷம் ஒரு பையன் அனுப்பின வாழ்த்து என்னால வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது. அவன் ஒரு புகைப்படம் அனுப்பியிருந்தான். அது ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் ஆயிட்டே இருந்தது. டவுன்லோட் ஆகி வந்த உடனே பாக்குறேன், இந்த ஜெகன் மோகினின்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா? நம்ம காலத்துல இந்த 70s 80s 90s கிட்ஸுக்குலாம் ஓரளவு தெரியும். ஜெகன் மோகினின்னு ஒரு படத்துல அந்த பேய் இருக்குல்ல, அது ஃபுல் லெகின்ஸ் போட்டிருக்கும், ஒயிட் லெகின்ஸ் போட்டிருக்கும், தலையை விரிச்சு போட்டு இருக்கும். அந்த பேய் அடுப்புக்குள்ள காலை விட்டு சோறு பொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை அவன் எனக்கு அனுப்பியிருக்கான். இது எதுக்கிட்ட அவன் எனக்கு அனுப்பியிருக்கான்னு பார்த்தா கீழே எழுதியிருக்கிறான், பெண் பேயாகவே ஆனாலும் சோறு தான் பொங்க வேண்டும். நான் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சிந்திச்சதே இல்லை. நீ தான் பேயா போயிட்ட இல்ல, அப்ப நீ பறக்கலாம், சுத்தலாம், என்ன வேணா செய்யலாம்ல. பேயா போனதுக்கு அப்புறம் அதை அடுப்ப காலை வச்சு எரிச்சு சோறு பொங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு பெண்ணுக்கு கூட இன்னும் பேயான பின்னாலும் அடிமைத்தனம் போகவில்லை அப்படின்னு அவன் சொல்ற மாதிரி எனக்கு என்ன சொல்றான் தெரியுமா? நீ அமெரிக்கால போய் பேசு, ஆப்பிரிக்கால பேசு, பிரான்ஸ்ல பேசு, நீ எங்க சுத்தினாலும் உன் வீட்டுல வந்து சோறு தான் பொங்கணும். நீ எவ்வளவு மேடையில பேசினாலும் கரண்டி தான் கையில பிடிக்கணும். எப்படி ஒரு தத்துவார்த்த சிந்தனை.